Jenkins versus GitHub Actions. Still, Jenkins is used in many organizations. It's dominating. Why not making any projects in Jenkins ன்னு கேக்குறீங்க. பாலாஜி, இதுல உங்களோட கருத்து என்ன? ஓகே, சரி, இதுக்கு நான் என்ன மாதிரி ஆன்சர் பண்றது? ஸோ ஏன் ஜென்கின்ஸ் எல்லா ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்கன்னு ஆன்சர் பண்றதா, இல்ல ஏன் நாங்க வீடியோ போல? இதுல வந்து ஏன் GitHub Actions பத்தி நம்ம வந்து அவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம், ஏன் ஜென்கின்ஸ் பத்தி நம்ம அவ்வளவு தூரம் சொல்றது இல்ல அப்படின்றது. இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என் புல்லட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். பாலாஜி, அந்த கேப்ல நீங்க புல்லட் பாயிண்ட்ஸ் யோசிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட்ன்றது ஒண்ணு இருக்கு, ஆபரேஷன் ஓவர் ஹெட்னு ஒண்ணு இருக்கு. ஜென்கின்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே, ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட் இருக்கு. அதுக்கு நம்ம ஜென்கின்ஸ் தெரிஞ்சவன் ஒரு சில பேர் இருக்கணும், க்ரூவி ஸ்கிரிப்ட்ஸ் தெரிஞ்சவன் ஒரு சில பேர் இருக்கணும், ஷேர்ட் லைப்ரரிஸ் எழுத தெரிஞ்சவன் ஒரு சில பேர் இருக்கணும். டைட் டிபெண்டன்சி, ஓகேங்களா? இன்னொரு ஆங்கிள் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்ஜினியரிங்க்கு, லைக் பேக் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஒரு சில ஒர்க்கர் நோட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஒரு சில ஒர்க்கர் நோட்ஸ், iOS ஆப்ஸ் டெவலப் பண்ணதுக்கு ஒரு மேக் மினி, இது எல்லாத்தையும் நீங்க ஜென்கின்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சரா தான் நீங்க ரன் பண்ணணும். அதுவுமே டைனமிக் ஸ்லேவா தான் இருக்கணும். அதுலயுமே நீங்க கேஷிங் பத்தி யோசிக்கணும், ஸ்கேலபிலிட்டி பத்தியும் யோசிக்கணும். எல்லாமே நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். ஒரு கிளவுட் ப்ரொவைடர்லாம் உங்களுக்கு வந்து மேனேஜ் ஜென்கின்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். இன்ன வரைக்கும் கொடுத்ததும் இல்ல. அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான் நான் சொல்றேன். மேபி குடிச்சிக்கிறோம் கூட வரலாம், எனக்கு தெரியாது. பட் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட்லாம் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து ஜென்கின்ஸ் வந்து நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். எனி நியூ ஆர்கனைசேஷன் சஜஸ்டே பண்ண மாட்டேன், தேவையே இல்லைன்றேன். பட் ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல இருக்கிற ஆர்கனைசேஷன் அதுக்குன்னே ஒரு சில டீம் மெம்பர்ஸ் வச்சிருப்பாங்க, அதை மேனேஜ் பண்ணதுக்குனே ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க. அவங்களோட நாலேஜ் வந்து ஜென்கின்ஸை சுத்தி தான் இருக்கும் தவிர, அந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட்ஸா எழுதுறான், மல்டி பிரான்ச் பைப்லைனா எழுதலாம், அது எல்லாமே வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் GitHub Actions வந்து அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு. என்னைக்கோ GitHub Actions வந்து ஒரு மேனேஜ்டு GitHub கிளவுட்ல தான் ரன் ஆகுது. ஒரு ஒர்க்கர் நோட்ஸுமே நம்ம எதையுமே மேனேஜ் பண்ணணும்னு தேவையில்லை. இன்ஃப்ரா லெவல்ல ஒரு சிங்கிள் YAML கான்ஃபிகரேஷன்ல எல்லாத்தையும் எழுதிட்டு போயிடலாம். ஆக்ஷன்ஸ்னு ஒரு தனி ஒர்க் ஃப்ளோவும் போடலாம், ஒர்க் ஃப்ளோஸ்னு தனி, சாரி, ஆக்ஷன்ஸ் தனி ஃபோல்டர்ல நம்ம வந்து ரீயூசபிள் ஆக்ஷன்ஸ் வச்சிடலாம். ஒர்க் ஃப்ளோஸ்ல அந்த ஆக்ஷன்ஸை வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். கிட் ஃப்ளோ, GitHub ஃப்ளோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து GitHub Actions வந்து நிறைய பேர் படிங்க, அதுதான் ஃபியூச்சர்னு நான் சொல்ல வரேன். ஜென்கின்ஸ்ல இருந்தே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிறதும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் GitHub Actionsக்கு. எங்களோட மேனேஜ்டு ஆஃபரிங்ல கூட நாங்க வந்து எங்களோட கரண்ட் கம்பெனில GitHub Actions வித் GitHub என்டர்பிரைஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ரன்னர்ஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம். பாலாஜி, உங்களோட கருத்துக்கள்? இல்ல, ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு மொத்த பேராகிராஃப் சொல்லிட்டாரு. இல்ல என்ன சொன்னாலும் பாலாஜி அக்ஷய் காப்பி அடிக்கலாம் தான் வரும். இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் ஜென்கின்ஸ் வந்து மெனி ஆர்கனைசேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, நாட் எவ்ரி கம்பெனிஸ் வந்து ஒரு டூல்ல இன்னொரு டூலுக்கு அவ்வளவு தைரியமான சுவிட்ச் ஆகிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அந்த ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணப்போ எதுக்கு எடுத்தாலும் ஜென்கின்ஸ், எல்லாத்துக்கும் ஜென்கின்ஸ். ஆனா அங்க அக்ஷய் சொல்ற மாதிரி ஒரு மல்டி பிரான்ச் பைப்லைனோ இல்லைனா வந்து ஒரு ஷேல் லைப்ரரிஸோ இல்லை அந்த கேஷிங் மெக்கானிசமோ யாருமே அதெல்லாம் பண்றது இல்லை. ஜென்கின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வெறும் டாக்கர் பில்டு, டாக்கர் புஷ், இவ்வளவுதான் இன்னும் பாதி கம்பெனில யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஒரு யூஸ் கேஸ்க்கு வந்து அவ்வளவு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடியாவே இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். நிறைய கம்பெனிஸ் நான் அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா இப்போ அக்ஷய் இருக்க போய் ஒரு 6 monthsக்கு முன்னாடியே ஆர்கோ சிடின்னு ஒன்று இருக்குப்பா, கிட்டாப்ஸ்னு ஒன்று இருக்குப்பான்னு சொன்னாரு. இதே நீங்க கம்பெனிஸ் போய் கேட்டீங்கன்னா அப்படின்னா என்னன்னு தான் கேட்பாங்க. இன்னும் வந்து எதுக்கு ஆர்கோ சிடி, நானே கிட் புல் அடிச்சுட்டு போறேன், எதுக்கு ஆர்கோ சிடி, நானே கியூப் ஷெடியூல் அப்ளை அடிக்கிறேன்ற ரேஞ்சில் தான் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணலனா கூட, வெளியில மாறலனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தான் நாங்க சொல்றோம். ஏன்னா இப்போ அக்ஷய் சொல்ற ஒரு பாயிண்ட்டுமே வந்து அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. ஏன் ஜென்கின்ஸ் வேணாம், ஏன் GitHub Actions வேணுன்றது முதற்கொண்டு ஃபுல்லா சொல்றாரு. ஏன்னா இப்போ ஜென்கின்ஸ் நீங்க யூஸ் பண்ணா ஒரு EC2ஓ ஒரு VMஓ போடணும். அந்த பாயிண்ட் தான் பாலாஜி நான் வந்து சொல்லலாம்னு வந்தேன், நீங்க புடிச்சிட்டீங்க அந்த பாயிண்ட். ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு ஒரு காஸ்ட் கட்டணும், அது டவுன் ஆகாம பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஜென்கின்ஸோட பெரிய தலைவலி. இதே நீங்க GitHub Actions யூஸ் பண்ணுங்க, ஒரு ஒர்க் ஃப்ளோக்குள்ள ஒரு YAML ஃபைல போட்டா முடிஞ்சு. GitHubல அவ்வளோத்தையும் அவனே பார்த்துவான் பின்னாடி, எதுவுமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ஒர்க் வந்து வெறும் அந்த ஒர்க் ஃப்ளோ YAML ஃபைல நீங்க அப்டேட் பண்றது மட்டும் தான் உங்க ஒர்க்கா இருக்கும். ஒரே ஒரு ஃபைல ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். சர்வரோ என்ன மெயின்டெனன்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால இதுல வந்து ஒரு ஆக்சுவலா வந்து இதுல ஒரு மிகப்பெரிய புல்லட் பாயிண்ட் சொல்லணும் பாலாஜி. இது வந்து எல்லாருக்குமே புரியணும். என்ன அப்படின்னா, ட்ரேட் ஆஃப்ன்றது ஒண்ணு இருக்கு. தட் இஸ் மேனேஜ்மெண்ட் வர்சஸ் அவைலபிலிட்டி. நீ மேனேஜ் பண்ணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா
மேபி உன்னால அதிக அவைலபிலிட்டி கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஜென்கின்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு யூஸ் கேஸ்ல அது ஒரு விஎம்ல இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இல்ல ஒரு டாக்கர் கண்டெய்னரா ரன் பண்ணுவாங்க மாஸ்டர் ஜென்கின்ஸ, இல்லையா ஒரு குபர்நெட்டிஸ் ஸ்பாடா ரன் பண்ணுவாங்க. கரெக்டா? பட் ஆனா அது 24/7 ரன் ஆயிட்டு இருக்கணும், நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். அதை டவுன் ஆனாலும் நம்ம தான் பாத்துக்கணும். அப்போ மேனேஜ்மெண்ட் எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா மேபி நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட் அதிகமா இருக்கும், பட் அவைலபிலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கலாம். பட் இதே அடுத்த யூஸ் கேஸ் பாருங்க, GitHub ஆக்ஷன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம GitHub கிளவுடு கிட்ட கொடுத்துடுறோம். தம்பி நீயே பாத்துக்கோப்பா இன்ஃப்ராவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடுறோம். அந்த இடத்துல நம்ம எதை ட்ரேட் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டியை. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இன்ஃபேக்ட் நாங்களே நிறைய பார்த்து தான் இருக்கோம், GitHub கிளவுட் வந்து இல்லைன்னா GitHubோட ஆக்ஷன்ஸ் அவனோட ரன்னர்ஸ் வந்து எப்பவுமே வந்து வேற லெவல்ல எல்லாம் வேலை செய்யறது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கும் டவுன் டைம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 8 hours 15 hours கூட டவுன் டைம்லாம் நாங்க பாத்துருவோம் GitHub ஆக்ஷன்ஸுக்கு. ஸோ அது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப். பட் எந்த அளவுக்கு ஒரு தரமான ட்ரேட் ஆஃப் அப்படின்றதுனா மூணாவது ஆஸ்பெக்ட் இது வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பெக்ட் வருது. ஜென்கின்ஸை நீங்களே ரன் பண்ணுவீங்க, ஆனா ஹை அவைலபிலிட்டி எல்லாம் போட மாட்டீங்க, லோட் பேலன்சர் எல்லாம் போட மாட்டீங்க, சிங்கிள் விஎம் தான் ஓடும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் விஎம் வந்து பெரிய கான்ஃபிகரேஷனா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு எங்களோட ஆர்கனைசேஷன்லயே ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஜென்கின்ஸ் ஓடிட்டு இருக்கு, 32 எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் ஓட்டிட்டு இருக்கோம். எப்படியே டி சீரிஸோ எம் சீரிஸோ நினைக்கிறேன், இல்ல ஆர் சீரிஸ் நினைக்கிறேன், ஏன்னா மெமரி அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக. ஆமா, ஆர் சீரிஸ்ல 32 எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஓட்டிட்டு இருக்கோம். ஏன்னா சிங்கிள் மாஸ்டர் ஜென்கின்ஸ். அந்த சிங்கிள் மாஸ்டர் ஜென்கின்ஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் அடி வாங்கிது அப்படின்னா மொத்தமும் க்ளோஸ். ஓகேங்களா? அதான் முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே. பட் இந்த மாதிரி வந்து நம்ம போகிறச்சு அந்த 32 எக்ஸ்ட்ரா லார்ஜ் இன்ஸ்டன்ஸுக்கே எவ்வளவு நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும் காஸ்ட். ஏன்னா அது 24/7 ஓடணும். ஓகேங்களா? இதுலயே வந்து அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா GitHub கிளவுட்லயோ GitHub ஆக்ஷன்ஸ் அவனோட ரன்னர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரன்னர் எவ்வளவு நேரம் ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ என்னோட பில்ட் மினிட்ஸ் எவ்வளவு இருக்கும், இப்போ கோட் பில்ட் எடுத்துட்டு வந்த AWS கோட் பில்ட் எடுத்துட்டு வந்து அதே பிரைசிங் தான். என்னோட பில்ட் மினிட்ஸ் எவ்வளவு இருக்கும், மினிட் பேஸ் பிரைசிங். இப்போ பில்டு வந்து 8 நிமிஷம் ஓடுதுன்னா அது 8 நிமிஷத்துக்கு நான் காசு வாங்கிட்டு போயிடுறேன், 5 நிமிஷம் ஓடுதுன்னா 5 நிமிஷத்துக்கு காசு வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். ஸோ அப்போ நீங்க யோசிக்கச்சே ஒரு நாளைக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல 40 பில்டு தான் ஓடுது அப்படின்னா ஜென்கின்ஸுக்கு நீங்க எப்பவுமே கட்டிட்டு தான் இருப்பீங்க. GitHub ஆக்ஷன்ஸ்ல வந்து அந்த 40 பில்டுக்கு ஏற்ற அமௌண்ட் தான் நீங்க கட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல நிறைய நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி யோசிக்கச்சு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல இருந்து நீங்க யோசிக்கச்சு நீங்க வந்து உண்மையிலேயே ஒத்துப்பீங்க ஜென்கின்ஸ் ஓட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஓவர் ஹெட். இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்கு, ஜென்கின்ஸ் ஆப்ரேட்டர்னு ஒண்ணு இருக்கு குபர்நெட்டிஸ்ல. ஜென்கின்ஸ் ஆப்ரேட்டர் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணியே நான் இன்னும் பார்க்கல, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணியே நான் பார்க்கல. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், GitLab CI, GitHub ஆக்ஷன்ஸ், பிட்பக்கெட் பைப்லைன்ஸ், பேம்பு, Azure Devops இந்த மாதிரி தான் நிறைய ஓடிட்டு இருக்கு. தவிர நாங்க வந்து ஜென்கின்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் நாங்க பார்க்கவே இல்லை. அதனாலதான் நான் சொல்ல வரேன், விக்னேஷ் இது இனஃப் ஜஸ்டிஸ் நாங்க பண்ணிருக்கோம் இந்த கொஸ்டனுக்கு. ஏன் வந்து GitHub ஆக்ஷன்ஸ் அந்த ஒரு ரீசனுக்காக தான் எங்களோட தமிழ் சேனல்ல கூட ஜென்கின்ஸ் பத்தி நான் பர்சனலா நான் வந்து பெருசா வீடியோ போட மாட்டேன். பட் நீங்க கேட்டதுனால மேபி ஒரு வீடியோ அதோட ஃபீச்சர்ஸ் சொல்றதுக்காக ஒரு வீடியோ ஒரு சிங்கிள் பைப்லைன் அது மேபி வேணா நான் காட்டுவேன். பட் கண்டிப்பா GitHub ஆக்ஷன்ஸ்ல நம்ம ஒர்க் ஃப்ளோஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பிரிச்சு மெஞ்சிடலாம். ஓகேங்களா?